ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பௌரி அப்படிங்கிற ஃபில்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபில்மோட ஸ்டார்டிங் சீனில் தண்ணியில் கொளுத்த முதல்ல மாதிரி பணத்தில் கொளுத்த ஒரு முதலாளியே காட்டுவாங்க. இப்போ இவர் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை தந்து ஒரு செங்கல் சோலையை நடத்திட்டு இருக்கிறாரு. அதே செங்கல் சோலையில் தனுவா அப்படிங்கிறவரும் வேலை பார்க்குறாரு. இப்போ இவரோட வயசு 47. இப்போ இவருக்கு ஆல்ரெடி கல்யாணத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சாலும் இவருக்கு பொண்ணு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். அதனால லைஃப் லாங் நாம இப்படியே சிங்கிளாகவே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ ஒருத்தன் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறது அவன் மட்டும் நினச்சா போதாது இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவன், ஊரில் இருக்கிறவன், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலின்னு எல்லாரும் நினைக்கணும். ஆனால் ஏழ்றவங்க சிங்கிளாக இருந்து ஜாலியாக இருந்துருவான்னு பொறாமையில விடாதுங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஊரில் இருக்கிற ஒரு பூசாரி இவருக்காக தேடி கண்டுபிடிச்சு ஒரு சம்பந்தத்தை எடுத்துட்டு வர்றாரு. அந்த பொண்ணோட நேம் பௌரி. அந்த பொண்ணோட வயசு 23 வயசு. இப்போ பௌரியை சுற்றி இருப்பாங்கல்ல, அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னா இவளுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை. இப்படி அவங்க நினைக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்னா, பௌரிக்கு இது வரைக்கும் 3 கல்யாணம் வந்துச்சு. 3மே கல்யாணத்துக்கு முன்னாடியே நின்றுடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்த கல்யாண சம்பந்தத்தோட மாப்பிள்ளை மண்டபத்தில் வச்சு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. செகண்ட் மேரேஜுக்கு ஃபிக்ஸ் ஆன மாப்பிள்ளை அப்படியே கொஞ்ச நாள்லயே இறந்துட்டான். 3வது சம்பந்தம் எல்லாத்தையும் விட மிச்சம். நாம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் இப்படி நடக்காதா அப்படிங்கிற மாதிரி 3வது மாப்பிள்ளை குதிரையில இருந்து வர்ற டைம் கீழே விழுந்து இறந்துட்டாரு. இப்ப இங்க தனுவாக்கும் பௌரிக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு இந்த ஊர்ல இருக்கிற 5 பேர், அதாவது பெரிய மனுஷங்க வந்திருக்கிறாங்க. ஒன்னு இந்த ஊர்லயே பணக்கார முதல்ல சௌத்ரி. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவர் இந்த ஊர்லயே ஒரு பெரிய செங்கல் சோலை வச்சிருக்கிறாரு. அடுத்து அந்த செங்கல் சோலையோட மேனேஜர் சோரிங். இப்ப இவனோட கதை அந்த சௌத்ரியோட கதையோட பெரிய கதை. இவன் கையில இருக்கிற வேலை, பண்ற வேலை எல்லாம் வேண்டாத வேலை மட்டுமே. 3வது முக்கியமான பர்சன் இந்த ஊரோட பூசாரி. இவரு எல்லாத்துலயும் லாபம் எதிர்பார்க்கிற ஆளு. அப்புறம் இவருக்கு பண பைத்தியம் எல்லாம் கிடையாது. பொண்ணுங்க கிட்ட இருந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு ஆளு. தென் 4th பர்சன், இவரு இந்த ஊர்ல ஒரு ஷாப் வச்சிருக்கிறாரு. இந்த 7 பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கடன் தருவான். அப்படி கடன் தர்றப்போ இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கிற ஒரு சைக்கோ. இப்ப எல்லாரை விடையும் கொஞ்சம் விசித்திரமான பர்சன்னா இவர் தான். இவர் இந்த ஊர்ல டாக்டர். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களை பத்தி நான் உங்களுக்கு எவ்வளவு டீடைலா சொல்லியிருக்கிறேன்னு. இப்ப இந்த மாதிரியான ஃபில்ம் எல்லாம் பண்றதுக்கான ரீசன் ஒன்னே ஒண்ணுதான், மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காகன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாம் வியூஸுக்காக தான். ஃபுல்லா VPN ஆன் பண்ணி போன்ல வீடியோ பாக்குறது. இதுல இவனுங்களுக்கு விழிப்புணர்வு முகாம் வேற. சரி, இப்ப நம்ம படத்துல நடந்த கல்யாணத்துக்கு வரலாம். இப்ப இந்த தனுவாவோட கல்யாணத்துக்கு அந்த பெரிய மனுஷங்க, அப்புறம் அந்த சௌத்ரியோட 2 தம்பிங்க அப்படின்னு எல்லாரும் கூட வந்திருக்காங்க. இப்ப இந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு சௌத்ரி கிட்ட கல்யாணத்தை பார்த்து வச்ச பூசாரி, சௌத்ரி பாத்தீங்களா தனுவாக்கு எப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு. உங்களோட மூத்த தம்பியும் தான் இருக்கிறான், புறம்போக்கு 7 மாதிரி வளர்ந்துருக்கிறான். அவனுக்கு ஏதாச்சும் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. இப்படியே ஒரு ஃப்ளோல இதை பேசிக்கிட்டு தனுவாக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் கூட இல்லை. இவன் கல்யாணத்தை பண்ணி என்னதான் பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த சௌத்ரியை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போவே இந்த சௌத்ரியோட தம்பிங்களோட டாபிக்கும் வந்துச்சு இல்ல. அப்படி வந்ததுக்கான ரீசன், அந்த தம்பிங்க இந்த ஊர்லயே பெரிய ஏழ்றங்க. அவனுங்க இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை கூட பார்க்காம இருக்கவே மாட்டானுங்க. இப்படி இன்னைக்கு கல்யாணம் ஆன நாள் நைட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட வசந்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டு, அந்த பொண்ணு இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடுவாளோ அப்படிங்கிற பயத்துல அவளை கொன்னு ஒரு ஆறுல தூக்கி போட்டுட்டாங்க. இப்படி இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு எப்பவும் போல நாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு அசால்ட்டா இருக்கிறாங்க. பட் இந்த வாட்டி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டது மட்டும் இல்லாம அவளை கொன்னுட்டாங்க. இப்ப இந்த விஷயத்தினால ஊர் மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போறாங்க. அதுக்கு மேல இந்த ஊரோட இன்ஸ்பெக்டருக்கும் சௌத்ரிக்கும் ஆகவே ஆகாது. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை பத்தின இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றாரு. அப்படி அன்னைக்கு நாள் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டே சௌத்ரி தான் தம்பிக்க பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்றதுக்காக கோயிலுக்கு கூட்டிட்டு போறான். அப்ப அங்க வந்த இன்ஸ்பெக்டர் சௌத்ரியோட கண்ணுக்கு முன்னாடி 2 தம்பிங்களையும் அடிச்சு பயங்கரமா கூட்டிட்டு போறாரு. அப்படியே கூட்டிட்டு போற டைம் சௌத்ரி இன்ஸ்பெக்டர் கிட்ட, உங்ககிட்ட இதுக்கான கரெக்டான ப்ரூஃப் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுறான். இப்ப போலீஸ்க்கும் இந்த விஷயம் தெரியும், இவன் எந்த ப்ரூஃபுமே விட்டு வைக்க மாட்டான். ஆனா இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஐடியா இருக்குது, சில மெடிக்கல் டெஸ்ட் மூலமா இதை ப்ரூவ் பண்ண முடியும். தென் இப்படியே இன்ஸ்பெக்டர் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அவங்களோட ஸ்டைல்ல பயங்கரமா விசாரிக்கிறாங்க. இதனால அடிதாங்க முடியாம இவங்க 2 பேரும் உண்மையெல்லாம் சொல்றாங்க. இப்படி இந்த விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆகிற டைம்ல சௌத்ரி இந்த ஊர்ல இருக்கிற அட்வொகேட்டை மீட் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி பேசுறான். அப்ப அந்த அட்வொகேட் சௌத்ரி கிட்ட, இப்ப இந்த மாதிரி மர்டர் கேஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸான ஒரு கேஸ் ஆயிடுச்சு, அது வேற இல்லாம இந்த இன்ஸ்பெக்டர் ஃபுல்லா FIR எல்லாம் ஃபைல் பண்ணிட்டான், என்ன பண்றதுன்னு யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னன்னா அந்த இன்ஸ்பெக்டரை கைக்குள்ள போடணும். அப்படியே கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த விஷயத்தை ஒரு செட்டில்மெண்ட்ல முடிக்கணும். ஆனா அப்படி பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன் பணக்கார முதலன்னு, ஆனா சௌத்ரி கிட்ட அவ்வளவு பணம் இல்லையா, இப்பதான் தெரியுது. இப்ப இதுக்காக ஊர்ல இருக்கிற பூசாரி ஒரு ஐடியா சொல்றாரு. இந்த விஷயத்துக்காக உங்க செங்கல் சோலையில வேலை பார்க்குற எல்லார்கிட்ட இருந்தும் வற்புறுத்தி பணத்தை வாங்கலான்னு. அப்படி உங்ககிட்ட வேலை பார்க்குற 300 பேர்கிட்ட இருந்து பணம் வாங்கினா உங்களுக்கு தேவையானதெல்லாம் தேரும். இப்ப நீங்க இப்படி பண்ணாலும் உங்க வேலையை வேண்டாம் அப்படின்னு யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை தவிர வேற பொழப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த சின்ன கிராமத்துல வேற வேலையும் இவங்களுக்கு இல்ல. இப்ப இவங்களுக்கு அகைன்ஸ்டா யாராவது திரும்பினா மேனேஜர் சோரிங் சும்மா விட மாட்டான்.
இவன் ரொம்ப விசுவாசமான ஆளு. இப்போ இந்த பூசாரி சொன்ன பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்படி செங்கல் சோலையில வேலை பார்க்குறவங்க கிட்ட இருந்து பாதி சம்பளத்தை வாங்குறப்போ எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டே வேற வழி இல்லாம வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுல தனுவாவும் ஒருத்தர். இப்படி பாதி சம்பளத்தை தர்றதுனால ஒரு வாட்டி தனுவா சோரிங் கிட்ட இதை பத்தி கேட்கிறப்போ, சோரிங் உனக்கு அதிகமான சம்பளம் வேணும்னா இப்போ தானே நீ கல்யாணம் பண்ண, உன் ஒய்ஃப் அனுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றான். இப்போ இவன் இந்த மாதிரி சொன்னாலும் வேற வழியே இல்லாம தனுவா சைலண்டாவே இருக்கிறாரு. அதே டைம் இந்த ஊரோட ஷாப் ஓனரான லாலா இந்த மாதிரி மக்கள் படுற கஷ்டத்தை தனக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். தென் ஒரு நாள் தனுவா சௌத்ரி கிட்ட போய் தனக்கு தர வேண்டிய பாக்கி சம்பளத்தை கேட்கறான். அப்ப இந்த பணக்கார முதல்ல என்னெல்லாமோ தேவையில்லாம பேசுறான். இப்ப இவனுக்கு ஃபுல்லா தர பணமே இங்க இருக்கிற மக்களுக்கு பத்தாது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பாதி பண்ணது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாகுது. இப்படி இருக்கிறப்போ தனுவா கூட வேலை பார்க்குற தனுவாவோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவரோட பையனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. மருந்து வாங்குறதுக்கு கூட அவங்க கிட்ட பணம் இல்லை. அதனால அந்த பர்சன் தன்னோட பையனோட மருந்து செலவுக்காக தான் ஒய்ஃப் மாலதிய டாக்டர் கூட அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் விடுறான். இப்ப இது எல்லாத்தையும் கவனிக்கிற பௌரி அன்னைக்கு நாள் நைட்டு தான் ஹஸ்பண்ட் கிட்ட இது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப தனுவா இது எல்லாம் ஏழை மக்களோட தலையெழுத்து அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சிச்சுவேஷன் ஒவ்வொருத்தங்களை ஒவ்வொரு மாதிரி மாத்துது, இதுல யாரை தப்பு சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. தென் நெக்ஸ்ட் டே தனுவா திரும்ப சௌத்ரி கிட்ட தன்னோட சம்பளத்தை கேட்கறதுக்காக போறாரு. அப்ப சௌத்ரி அப்படியா சரி அப்போ உன்னோட ஒய்ஃப் எங்க அனுப்பு, நான் பைசா தரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப தனுவா ஓ அப்படியா, எனக்கு இந்த டீல் பிடிக்கல, இன்னொன்னு பண்ணிக்கலாம், எனக்கு தர வேண்டிய 7 நாள் பணத்துக்காக உன்னோட ஒய்ஃப் அனுப்பு, அந்த பணத்தை நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த விஷயத்தை கேட்டதும் சௌத்ரிக்கு கோவம் பயங்கரமா வருது. இதனால தன்னோட அடியாட்கள் மூலமா தனுவாவை பயங்கரமா அடிச்சு இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அவனுக்கு அடிச்ச அடியில நம்ம ஆளால ஒண்ணுமே முடியல, சைலண்டா அப்படியே படுத்த படுக்கையாவே இருக்கிறாரு. டாக்டர் இப்போ இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாரு. பட் இந்த டாக்டர் பில்லு போடுறதுக்காக டாக்டர் ஆனானா இல்ல டாக்டர் ஆன பிறகு பில்லு போடுறானான்னு தெரியல, அவ்வளோ அமௌண்ட் போடுறாரு. இப்ப இந்த டாக்டர் முன்னாடி சொன்ன மாலதி அதே மாதிரியே பௌரியையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். பட் இங்க அவனோட பாட்சா எடுபடல. பௌரி தன்னோட வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வித்து அவனோட பில் எல்லாத்தையும் கட்டுறாங்க. இப்போ இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பௌரியோட ராசி சரியில்லை, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்படியே சொல்றதுனால ஒரு வேளை இதெல்லாம் உண்மையா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பௌரிக்கு ஃபீல் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே கோயிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போய் பூசாரி கிட்ட இதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த பூசாரி முன்னாடியே சொல்லி இருக்கிறேன் ஒரு 7.5. இப்ப இந்த சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகாம இருக்கணும்னா ஒரு பரிகாரம் இருக்குது, அது என்னன்னு இப்ப சொல்ல முடியாது, நைட்டு தனியாவா சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது, அதை பண்றப்போ உன்னோட உடம்புல எந்த துணியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். இப்ப வீட்டுக்கு வந்த பௌரி இந்த விஷயத்தை பத்தி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அப்ப தனுவா அவன் ஏற்கனவே பெரிய ஃப்ராடு, அவன் சொல்றத பண்ணியாச்சுன்னா ஒன்னும் நடக்காது, இப்ப டாக்டரை விட பூசாரி என்ன பெருசா பண்ணிட முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இப்படி இவர் பேசிட்டு இருக்கிற டைமே இவரோட உடம்புக்கு ரொம்ப முடியாத மாதிரி ஆகுது. இதனால பௌரி வேற வழியே இல்லை, அந்த பூசாரி சொன்னதை பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அன்னைக்கு நாள் நைட் ஆகுது. நைட்டு பூசாரி பௌரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பட் பௌரி கோவிலுக்கு வரல. இப்ப இதே விஷயத்தை வச்சு ஷாப் ஓனரான லாலா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதே டைம் அந்த செங்கல் சோலையோட மேனேஜரான சோரிங் என்ன சொல்றான்னா, அவனை நான் வேலையை விட்டு அனுப்புனதுக்கான ரீசனு திரும்ப என்கிட்ட வந்து கெஞ்சி என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவான்னு தான். ஆனா அப்படி ஒன்றும் நடக்கல. அதே டைம் டாக்டர் ஃபீஸ் கட்ட முடியாம என்கிட்ட வருவானுங்கன்னு பார்த்தேன். ஆனா லாலா நீ அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து அவங்க அதை வச்சு ஃபீஸை கட்டிட்டாங்க. இப்படி எல்லாவனும் 7.5 சுத்துறானுங்கன்னு தெரிஞ்சுதான் பூசாரி கூப்பிட்ட பிறகு கூட அவ வரல. நீ தான் எங்களுக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த ஆசையில தண்ணியை ஊத்தி அணைச்சிட்ட. அப்ப லாலா இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் அந்த டாக்டர் தான் காரணம். அவன் உயிர் பொழைக்கிறதுக்கு பதிலாக செத்து போறதுக்கு ஏதாச்சும் மருந்து கொடுத்திருந்தா நாம எல்லாருக்கும் பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தென் இப்ப சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் டே இப்ப இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க டாக்டர் சௌத்ரின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்தை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்ப இப்படி ஊரை கூட்டி வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படி சொல்லிக்கிட்டே அது என்னன்னு டாக்டரே சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த டாக்டரோட கையில ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது. அப்படி காட்டி இது தனுவாவோடது அப்படின்னு சொல்லி தனுவாவுக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எதுவும் புரியல, இது ஒரு நோயா அப்படிங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு யாருக்கும் தெரியல. பட் ஏதோ ஏலியன் மாதிரி விசித்திரமானதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. இது எப்படி எல்லாருக்கும் வரும், என்ன ரீசன்னால வரும் அப்படிங்கிற விஷயம் கூட யாருக்கும் தெரியாது. இப்ப சௌத்ரியும் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தனுவாவை இந்த ஊர்ல இருந்து தள்ளி வைக்கணும், இல்லன்னா அவனோட நோய் இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வந்துடும். இப்ப இந்த ஊர்ல யாருமே படிச்சதில்லை, இதனால இவங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்பி தனுவாவை இங்க இருந்து அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தென் அவங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல இருந்து தூரமா அனுப்பி வைக்கிறாங்க. தென் ஊர்ல இருந்து வெளியே வந்த தனுவாவும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு குடிசை மாதிரி கட்டி 2 பேரும் ஹாப்பியாவே இருக்கிறாங்க. இப்ப இதே டைம் தனுவா தன்னோட ஒய்ஃபையும் தான் கூட வச்சுக்கல, ஏன்னா அவங்களுக்கும் இவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் நோய் வந்துருங்கிறதுக்காக. இப்ப ஊர்ல இருந்து வெளியே அனுப்புனதுனால ஊர்ல எந்த வேலையும் யாரும் தரமாட்டாங்க. இப்ப இவரோட சாப்பாட்டுக்கு மெடிசினுக்கு உயிர் வாழ்றதுக்குன்னு என்ன பண்றதுன்னே தெரியாத சிச்சுவேஷன் ஆகுது. இப்ப இதே டைம் வேற வழியே இல்லாம பௌரி அந்த செங்கல் சோலையில வேலை பார்க்குற சிச்சுவேஷன் அமையுது. அப்படி வேலைக்கு சேர்ந்து வேலை பண்ற டைம் அங்க இருக்கிற 7.5 கண்ணு எல்லாம் பௌரி மேலேயே தான் இருக்குது. ஒரு நாள் மும்பையில இருந்து ஒரு பையன் இந்த செங்கல் சோலைக்கு வர்றான். வந்து இங்க
இங்கே வேலை பார்க்குறவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான். இப்படி இந்த ஊரில் கஷ்டப்படுறவங்க எல்லாரையும் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவனோட எய்ம். இப்போ இந்த ஊரில் இருக்கிற ஒரு லேடி பௌரிக்கு தன்னோட வீட்டு வேலை பார்க்கறதுக்கான ஒரு வேலையை தர்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு பௌரி அந்த செங்கல் சோலையில் வேலை பார்க்கறதுல விருப்பம் இல்லை. இப்போ இந்த ஊருக்கு விளாக் எடுக்க வந்தான்னு சொன்னோன்னே அவன் ஒரு யூத். இப்படி இவன் இந்த ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு வீட்டில் வேலை செய்கிற பௌரியையும் அடிக்கடி பார்க்குறான். அப்படி பார்க்குற டைமே பௌரிக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போகுது. தென் இப்படியே ஒரு நாள் லாஸ்ட்டாக இவனோட விளாக் ஷூட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இவன் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறான். வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இவன் கூடயே தான் பௌரியும் இருக்கிறாங்க. பௌரியை வீட்டுக்கிட்ட விடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற டைமில் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி விழுந்து 2 பேரும் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஏதோ ஆயிடுச்சு. இப்போ இந்த விஷயம்லாம் நடந்தது இருட்டில் யாரும் பார்க்கலான்னு நினைச்சாங்க. பட் அந்த செங்கல் சோலையில் சோரிங் கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தன் இது எல்லாத்தையும் பார்த்துடுறான். இப்படி இந்த விஷயம் நடந்த கொஞ்சம் டைமுக்குள்ளே அந்த 5 ஏழ்றைங்களை மீட் பண்ணி இது எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ இந்த ஏழ்றைங்கள்லாம் பயங்கரமாக வெறுப்பாகி தான் ஆசைப்பட்டது தனக்கு கிடைக்காம அந்த விளாகர் கிடைச்சதுனால இவங்க அதுலேயே பயங்கர டென்ஷனாகவே இருக்கிறாங்க. தென் முன்னாடி நாள் மழையினால இந்த விளாகர் ஊரை விட்டு போகலை. அதனால இந்த 5 ஏழ்றைங்களும் இவனை இந்த உலகத்தை விட்டு மொத்தமாக அனுப்பிட்டானுங்க. இப்போ இந்த ஊரில் திரும்ப பஞ்சாயத்தை கூட்டி பௌரியை பற்றி பேச தொடங்குறாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்ததுனால பௌரியோட ஹஸ்பண்டும் பௌரிக்கு மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு. இப்போ பௌரி இந்த ஊரில் வாழ்றது ரொம்ப ரிஸ்க்கு, அதோட கஷ்டமும் கூட. அப்படியே இவங்களுக்கு யாரும் வேலையும் தரல, தன்னோட ஹஸ்பண்டோட துணையும் இல்லை. இப்படி இவங்க இந்த ஊரில் சிங்கிள் உமன் ஆகுறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த ஊரில் இருக்கிற நாய்ங்க எல்லாம் என்ன ஆசைப்படுதோ அதையே பௌரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்படியே இந்த முடிவை சௌதரிக்கும் அவனோட கேங்குக்கும் அனுப்புறாங்க. அப்படின்னா பௌரிக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் சம்மதம். இப்போ பௌரியை மற்ற பொண்ணுங்களுக்கு கூட கம்பேர் பண்ணுறப்போ அவங்கள விட 8 மடங்கு பணம் அதிகமாக கேட்குறாங்க. இதனால இந்த ஊரில் இருக்கிற யாரும் பௌரி கிட்ட போகிறதுக்கு விரும்பலை. அதே டைம் இந்த ஊரில் பெரிய தலைங்களான தருதலைங்க ஒருத்தங்க பின்னாடி ஒருத்தங்கன்னு இங்கே வர்றாங்க. அப்படி வந்து ஏதோ டீல் எல்லாம் பேசுகிறாங்க. டீல் எல்லாம் பணத்தை வச்சு தான். இப்போ எங்க ஷாப் ஓனர் லாலா கிட்ட அதிகமான பணம் இருக்குது. அப்படி அன்னைக்கு நாள் லாலாவோட நாளாவே மாறி முடியுது. தென் நெக்ஸ்ட் டேல இருந்து இந்த ஊர் ஃபுல்லா இதே பேச்சு தான். அப்படின்னா பௌரி அந்த மாதிரி தொழில் பண்றான்னு. தென் இப்ப இருந்து எல்லாவனும் பணத்தோட பௌரிக்கு வீட்டுக்கு முன்னாடி கியூவில் நிக்க தொடங்குறானுங்க. அப்படியே பூசாரி, டாக்டர், கூலி வேலை பார்க்குறவன் எல்லாவனும் அங்கேயே தான் தெரியுறானுங்க. அதே டைம் இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களும் ஹஸ்பண்டுக்கு பதிலாக வேற அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லாவனுங்களும் இதான் சான்ஸ்ன்னு பௌரி கூட அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றானுங்க. இப்போ தனுவாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுது. தெரிஞ்சாலும் ஊருக்குள்ள வர முடியாம அப்படியே வெளியே இருக்கிறாரு. பௌரி தன்னோட மானத்தையே வித்துட்டா. இதே டைம் முன்னாடி பார்த்த லாயர் சௌதரி கிட்ட வந்து பணத்தை எல்லாத்தையும் சீக்கிரமா ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லி கொஞ்ச நாள்ல ரொம்ப டைம் ஆகுது. டைம் ஆகி ஜட்ஜி இந்த கேஸ்ல தீர்ப்பு கூட சொல்லிட்டாரு. அப்படியே கோர்ட்டோட முடிவுல சௌதரியோட தம்பிங்களுக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு. அப்படியே இந்த லாயர் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இதுல இன்னொரு வழியும் இருக்குது. அப்படின்னா இறந்து போன வசந்தியோட பாட்டி கிட்ட செட்டில்மெண்ட் பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. தென் சௌதரி வசந்தியோட பாட்டியை பார்க்கறதுக்காக போறாரு. அப்ப இந்த பாட்டி சௌதரி கிட்ட அவளோட சித்தப்பனுங்களே அந்த மாதிரி பண்ணி கொன்னுட்டானுங்க அப்படின்னு சொல்றாங்க. வசந்தி இந்த சௌதரியோட பொண்ணு. அப்படின்னா இந்த பாட்டியோட பொண்ணு உயிரோட இருக்கிறப்போ சௌதரி அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறான். அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் இந்த வசந்தி. இப்ப இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச சௌதரி வசந்தி தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சதும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே போறான். எந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சானோ, எந்த கேஸுக்கு ப்ரூஃபே கிடைக்க கூடாது அப்படின்னு நினைச்சானோ அது அவனோட பொண்ணோட கேஸ். இப்ப இந்த விஷயத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். இதனால ஊர்ல இருக்கிறவங்க கூட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டான். எப்போ எதையாச்சும் பத்தி தனியாவே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்படியே யோசிச்சு ஒரு நாள் இறந்தும் போயிடுறான். இப்போ இவனுக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கூட இங்க யாருக்கும் தெரியாது. தென் இப்படியே கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த ஊரோட டாக்டர் பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லாம ஆகுது. வித்தியாசமான மருந்துன்னு என்னெல்லாமோ ட்ரை பண்ணாலும் ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை. தென் இப்படியே ரொம்ப முடியாம இருக்கிறதுனால ஒரு நாள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படியே டெஸ்ட் பண்ண ரிசல்ட்டோட எண்ட்ல அந்த பொண்ணுக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அடிச்சு திட்டி யாருக்கிட்ட இந்த மாதிரி பண்ண, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு கேட்குறப்போ அந்த பொண்ணு சொல்லுது கிளினிக்ல ஒர்க் பண்ற மண்ணு கூட அஃபேர்னு சொல்லுது. தென் இந்த டாக்டர் மண்ணுவை போய் மீட் பண்ணி அவனை பயங்கரமா அடிச்சு நீ யாரு கூட அந்த மாதிரி போன அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ அவன் பௌரின்னு சொல்றான். இப்போ இவனோட வாயில இருந்து பௌரியோட பேரு கேட்டது டாக்டருக்கு ஷாக்கு. ஏன்னா பௌரி கிட்ட இந்த டாக்டரும் நிறைய வாட்டி போயிருக்கிறான். இப்படி இந்த ஊர்ல முக்கியமான தலைகளான லாலா, சோரிங் அப்படின்னு எல்லாருக்கும் இதே நோய் பாதிச்சிருக்குது. இப்போ இந்த டாக்டருக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த டாக்டரோட உடம்புக்கே முடியாம ஆகுது. தென் அப்படியே ஊர்ல டெய்லி சாவு எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அப்படியே இந்த கிராமத்தை பத்தி பிரஸ், மீடியான்னு எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் இந்த ஊருக்கு வராங்க. இந்த ஊர்ல ஏதோ நோய் ஸ்ப்ரெட் ஆகிருக்குதுன்னு நினைச்சு எல்லாரோட பிளட் சாம்பிள்ஸையும் எடுத்து செக் பண்றாங்க. இப்போ இந்த ஊர்ல இருக்கிற 600 பேர்ல 140 பேருக்கு இந்த நோய் பாதிச்சிருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதுல பொண்ணுங்களும் இருக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கிற டாக்டர்ஸுக்கும் தெரியும் எய்ட்ஸுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலன்னு. தென் இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற தனுவாவையும் டெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அவனை இந்த பேர் சொல்லி தான் ஊரை விட்டு தள்ளி வச்சாங்க. அதனால இப்படி டெஸ்ட் பண்றப்போவே இவர்கிட்ட இருந்தா பௌரிக்கு இந்த மாதிரி வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி
எல்லாரும் ஒரே பேச்சு. இப்போ தனுவாவோட டெஸ்ட் ரிப்போர்ட்ல தனுவாக்கு அந்த நோயே இல்லை. தனுவாவை இந்த ஊர்ல இருந்து தள்ளி வைக்கணும், கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக பண்ண டிராமா அது. உண்மையா பௌரிக்கு இந்த நோய் மும்பைல இருந்து விளாக் எடுக்க வந்தானே, விளாக் அவன் மூலமா வந்துச்சு. அப்படி வந்த நோய் தான் பௌரி மூலமா ஸ்ப்ரெட் ஆகி ஊர்ல பாதியும் மேல போயிட்டானுங்க. இப்போ இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லயே எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு அந்த பஞ்சாயத்துல டாக்டர் எல்லாவனுங்களும் சேர்த்து நம்மளை ஏமாத்திட்டானுங்கன்னு. இதனால ஊர்ல இருக்கிற எல்லாரும் லாலா, சோரிங், டாக்டர், பூசாரின்னு எல்லாருக்கும் மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. இப்படியே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி 4 பேரும் ஊரை விட்டு போங்கடா அப்படின்னு சாகடி அடிக்கிறானுங்க. அப்படியே விரட்டி விரட்டி இந்த 4 பேரையும் மொத்தமா அனுப்பிட்டாங்க. தென் இதே டைம் தனுவாக்கு பௌரி உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்கிற விஷயம் தெரியுது. தெரிஞ்சதும் பௌரியை பாக்குறதுக்காக அவ தங்கி இருக்கிற வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அப்படி இவர் வந்து பார்க்க முன்னாடியே பௌரி இறந்துட்டாங்க. இப்ப இவன் மேல பயங்கரமான கோவம் இருந்தாலுமே கூட அந்த கோவத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பண்ண வேண்டிய இறுதி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றாரு. இதே சீன்ல இந்த ஃபில்ம் எண்ட் ஆகுது.